நீங்க உங்க வைஃப் மேல உயிரா இருக்கீங்க. அவங்க போட்டோ கீழே விழுந்தா உங்களால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். அதனாலதான் கீழே விழாம பிடிச்சேன். சார், முதல்ல உங்க கை என்னாச்சுன்னு பாருங்க. இந்தாங்க, இதை போட்டுக்கோங்க. போட்டோ கொடுங்க. போங்க, போய் போட்டுக்கோங்க. ஹலோ, உன் ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு எனி ஸ்பெஷல் நியூஸ்? நான் சிவா ரூமை கிளீன் பண்ணும்போது அங்க சக்தி போட்டோ மாட்டி இருந்தது. அதாவது அவங்க கல்யாண போட்டோ. எப்படிரா அவனை நம்ம வழிக்கு கொண்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நானே அந்த போட்டோவை தள்ளி விடுற மாதிரி தள்ளி விட்டு அந்த போட்டோ கீழே விழ போகும்போது அதை நானே பிடிச்சிட்டேன். என் கையில அடிபட்ட மாதிரி நடிச்சேன். அதை பார்த்து சிவாவும் பதறணும். பார்க்க நல்லா இருந்துச்சு. நானும் சென்டிமெண்டா பேசினேன். சிவாவும் என்ன நம்ப ஆரம்பிச்சிட்டான். வெரி குட். இப்படியே உன்னை முழுசா நம்புற மாதிரி பண்ணிடு. அப்பதான் சிவா முழுசா உன் கண்ட்ரோலுக்குள்ள வந்துருவான். ஓகே, பாய். இவளை பார்க்காம இருக்க முடியலையா? இல்ல இவ உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாளா? எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் ஹஸ்பண்ட் என்ன கொடுமைப்படுத்தினாரு. அவரோட கொடுமை தாங்காம நான் சூசைட் பண்ண போனேன். அப்ப சுந்தர் தான் என்னை காப்பாத்தி வேலை வாங்கி கொடுத்து புது லைஃப் கொடுத்துருக்காரு. அப்படியே உன்னை வச்சிருக்காருன்னு அத மட்டும் ஏன் சொல்லாம விட்டுட்ட? சரி மீனாட்சி, நீ என்ன சொன்னா நம்புவ? இல்ல நான் என்ன செய்யணும்னு சொல்லு. ஏன் புருஷனை விட்டுட்டு உன் புருஷன் கூட போய் வாழு. அப்படி போய் வாழ்ந்தா நீ சுந்தர நம்புவல்ல? கண்டிப்பா. எனக்காக இல்லைனாலும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் போய் வாழ்றேன். தம்பி பாஸ், இந்த ஃபைல்லாம் பார்த்து சைன் பண்ணிருங்க. நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். தம்பி பாஸ், தம்பி பாஸ், என்னாச்சு தம்பி பாஸ்? ஏன் இப்படி அப்செட்டா இருக்கீங்க? ஒன்னும் இல்ல ரன்பீர், உட்காரு. என்ன தம்பி பாஸ் ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க? அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. உங்க முகத்துல தான் ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு ஒரு பெரிய பேனரே வச்சிருக்கீங்களே, என்னன்னு சொல்லுங்க தம்பி பாஸ். ஐஸ்வர்யாவை பத்தி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல. ஆமா தம்பி பாஸ். அந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு. என்னாச்சு தம்பி பாஸ்? மொத்தத்துல நீங்க அந்த ஐஸ்வர்யாவை வச்சிருக்கீங்கன்னு நல்லாவே புரிஞ்சுது. இல்ல மீனாட்சி, நான் கோவத்துல இல்லைங்க, அவ மேல இருக்கிற ஆசையில. ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அடிக்க தோணி இருக்காது. இப்ப வேற ஒருத்தைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல்ல, அத அடிச்சிட்டீங்க. நம்ம மீனாட்சி மேடமா சந்தேகப்படுறாங்க? என்னால நம்பவே முடியல தம்பி பாஸ். என்ன பண்றது ரன்பீர்? நான் கூட மீனாட்சிட்டு உண்மையை சொன்னா அவ என்ன நம்புவான்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா மீனாட்சி ஐஸ்வர்யா ஹஸ்பண்ட் சொல்றதான் நம்புறா. தம்பி பாஸ், இந்த பொண்ணுங்களே இப்படிதான். புருஷன் என்னதான் ஒழுங்கா இருந்தாலும்
அங்க போயிருப்பாங்களோ இங்க போயிருப்பாங்களோ அவகிட்ட பேசியிருப்பாங்களோ இல்ல இவகிட்ட பேசியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் இப்படி யாராவது சொல்லிட்டா போதும், அதையே உண்மைன்னு நம்பி வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க தம்பி பாஸ். இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா ரன்பீர், வீட்டுக்கு போனா நிம்மதியே இல்லாம ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த நேரத்துல மட்டும் சக்தி மேடம் இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க இருக்கிற கோபத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்து உங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிருப்பாங்க. உண்மைதான் ரன்பீர். சக்தி எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் அசால்ட்டா முடிச்சிருவா. எதையுமே போட்டு குழப்பிக்காம ரொம்ப தெளிவா முடிவெடுப்பா. அந்த அளவுக்கு சக்தி புத்திசாலி. என்ன பண்றது தம்பி பாஸ், சக்தி மேடம் இல்லாம நம்ம இப்படி கஷ்டப்படணும்னு இருக்கு. நீ சொல்ற மாதிரி சக்தி மட்டும் இருந்திருந்தா மீனாட்சி என்ன சந்தேகமே பட்டிருக்க மாட்டா. சக்தியே மீனாட்சி கிட்ட உண்மையை சொல்லி புரிய வச்சிருப்பா. ஆமா தம்பி பாஸ். ஆனா இப்ப பாரு, ஐஸ்வர்யாவுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. அவளுக்கு நான் உதவிதான் செஞ்சேன்னு சொன்னா மீனாட்சி என்ன நம்பவே மாட்டேங்கிறா. தம்பி பாஸ், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? இந்த முள்ள முள்ளால எடுக்கணும்னு சொல்ற மாதிரி, வைரத்தை வைரத்தால அறுக்கணும்னு சொல்ற மாதிரி மீனாட்சி மேடத்தை நம்ப வைக்க என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு தம்பி பாஸ். என்னையா சொல்ற? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி பாஸ். மீனாட்சி மேடத்தோட சந்தேகத்தை உண்மையாக்கி நீங்க தப்பு பண்ணல, உதவிதான் செஞ்சீங்கன்னு அவங்களே சொல்ல வைப்போம். ரன்பீர், அது எப்படி முடியும்? ரன்பீர், இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? நம்புங்க தம்பி பாஸ், நம்பினோர் கைவிடப்படுவதில்லை. புடிங்க. மில்கி மேன், எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன், எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். ப்ளீஸ் எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மில்கி மேன், எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். ப்ளீஸ் மில்கி மேன், எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க மில்கி மேன். மில்கி மேன் ப்ளீஸ். கடவுளே, மாமா சங்கீதா கூட ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது எனக்கே இப்படி ஒரு கனவு வருது. அப்படின்னா மாமா சங்கீதா கூட வாழலையா? அப்போ மாமா கூட நான் சேர்ந்து வாழ முடியுமா? என் மாமா எனக்கு திரும்ப கிடைக்க போறாரா?
சக்தி, நீ மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிருந்தா இந்நேரம் நம்ம புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம். ஆனா நீ அந்த சிவாவை நினைச்சு உன் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்க. நீதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த சிவாவும் உன்னைய நினைச்சு உருக்கிட்டு இருக்கான். முதல்ல உங்களை ஒருத்தர் பார்த்துக்க விடாம பண்ணணும். அந்த கேப்ல நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும். உனக்கு என் மேல காதல் வரணும். அதுக்கப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட நான் சந்தோஷமா வாழ முடியும். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் சக்தி. உன்னை மாதிரி ஒருத்தி கிடைக்க இந்த கஷ்டம் கூட படலனா எப்படி? இன்னைக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போய் எப்படியாச்சும் பேசி இம்ப்ரெஸ் பண்ணணும். உன் மனசுல எனக்குன்னு ஒரு இடம், என் மனசுல உனக்கு மட்டும்தான் இடம். யோகி, கலக்கிறியடா. சரி, சக்தியை எப்படி இம்ப்ரெஸ் பண்றது? சக்தி, நான் ஒண்ணு விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. ஹாய் சக்தி. சக்தி, நான் உன்னை விரும்பல, உன் மேல ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ச்சே, இப்படி வேணாம். வேற எப்படி? ஹாய் மாலினி. And I'm in love with you. Hi, Malini. I'm Krishnan. Oh. Hi, Shakti. I'm Yogi. நான் இதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழக. இங்க இவ்வளோ அழகை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. And I'm in love with you. யோகி ஸ்டைல சொல்லி பார்ப்போம். சக்தி, உன்னை பார்த்த முதல் நிமிஷமே உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட 100 வருஷம் வாழணும். உனக்காக எத்தனை வருஷம் வேணாலும் நான் காத்துட்டு இருப்பேன். And I'm in love with you. என் லவ் ஏத்துக்குவியா? மாமா சந்தோஷமா இருக்காருன்னா நமக்கே அப்படி ஒரு கனவு வரணும். சாமி கிட்ட இருந்து பூ வேற விழுந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்தி, என்ன சக்தி, இன்னும் குழப்பம் தீரலையா? என்ன சக்தி, கேட்டுக்கிட்டே இருக்கேன், சைலண்டாவே இருக்கு. இன்னும் குழப்பம் போகலையான்னு கேட்டேன். குழப்பம் இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு மகி. அதிகமாயிடுச்சா? என்ன சொல்ற? ஆமா மகி, நேத்து நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் மாமா கையை பிடிச்சிட்டு இருக்கேன், புகழ் எங்க கூட விளையாடிட்டு இருக்கான். நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு.
இதுல என்ன குழப்பம்? நீ சொன்ன மாதிரி மாமா சங்கீதாவோட சந்தோஷமா இருந்தா எனக்கே இப்படி ஒரு கனவு வரணும். நீ சிவாவை பத்தி நினைச்சிட்டே படுத்திருப்ப. அவரோட மெமரிஸ்லாம் உனக்கு கனவா வந்திருக்கும். தட்ஸ் ஆல். சரி, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். எனக்கு முழிப்பு வந்து நான் சாமி கிட்ட வேண்டும் போது சாமி படத்துல இருந்து பூ விழுந்துச்சு. அதுக்கு என்ன சொல்வ? சக்தி, நீ ஒழுங்கா பூ வச்சிருக்க மாட்டே, இல்லாட்டி அது காத்தடிச்சு கீழே விழுந்திருக்கும். எனக்கு என்னமோ அப்படி தோணல மகி. சக்தி, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அப்புறம் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போயிடும். அப்புறம் ஒர்க்ல கூட உன்னால ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எதை பத்தியும் திங்க் பண்ணாம ஒர்க் பண்ணு சக்தி. சக்தி, ப்ளீஸ். சரி சக்தி, யூ கேரி ஆன். நான் என் கேபினுக்கு போறேன். நேத்து நைட் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் மாமா கையை பிடிச்சிட்டு இருக்கேன். புகழ் எங்க கூட விளையாடிட்டு இருக்கான். நாங்க 3 பேரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சு. மாமா சங்கீதாவோட சந்தோஷமா இருந்தா எனக்கே இப்படி ஒரு கனவு வரணும். எனக்கு முழிப்பு வந்து நான் சாமி கிட்ட வேண்டும் போது சாமி படத்துல இருந்து பூ விழுந்துச்சு. அதுக்கு என்ன சொல்வ? சக்திக்கு சிவா தனியா இருக்கானோன்னு டவுட் வந்துருச்சு. அது உண்மைன்னு தெரிஞ்சா சக்தியும் சிவாவும் ஈஸியா ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் சக்தி நமக்கு கிடைக்க மாட்டா. அது மட்டும் நடக்கவே கூடாது. சக்தியோட குழப்பம் தீரணும். ஆனா சிவாவை மீட் பண்ணக்கூடாது. அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ஹலோ. ஒரு பிரச்சனை. என்ன? சக்திக்கு ஏதோ கனவு வந்திருக்கு. அந்த கனவுனால சிவா தனியா இருக்கான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. மகி பார்த்துட்டு வந்து சொன்னது கூட நம்ப மாட்டேங்கிறா. இப்போ அவளை எப்படி நம்ப வைக்கிறது? அவளோட குழப்பத்தை எப்படி தீர்க்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப குழப்பமா இருக்கு. சக்தி குழப்பம் தீர என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சிவாவை டெல்லிக்கு கூட்டிட்டு வரேன். சக்தி அவனை பார்க்கட்டும். முட்டாளா நீ? எதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்படுறனோ அதை ஈஸியா என்னைய பண்ண சொல்ற? சிவா சக்தியை பார்த்துட்டா கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். உண்மையிலேயே நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா, இல்ல அங்க போறதுனால மனசு மாதிரி சிவாக்கு சப்போர்ட் பண்றியா? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். வார்த்தைகளை விடாம நான் சொல்றத முழுசா கேட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. என்ன சொல்ல போற சொல்லு. சிவா டெல்லிக்கு வரணும். ஆனா சங்கீதாவும் கூட வரணும். அத சக்தி பார்க்கணும்.